ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி ஆன்லைனில் பார்த்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இதில் வந்து ஒர்க் ஆரம்பித்தாங்க. ஒர்க்கில் எதுவும் ஃபால்ட் இல்லை, நல்லா நீட்டாக பண்ணாங்க. ஃப்ளூட்டட் பேனலில் டிசைன்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து அந்த பில்லர் டிசைனில் ஸ்பாட்லைட் டிசைன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் டிசைன் பார்த்திங்கன்னா பெல்காடியில் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். படையில் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரா இது கொடுத்துருக்கோம். ஸோ பர்குலா டிசைன்ஸில் ஒரு ஷோகேஸ் டிசைன் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம மெட்டீரியல் யூபிவிசி மெட்டீரியலில் டார்க் பேனலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே பாக்ஸ் அடித்து நம்ம க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வால் பேனலிங் ஆர்ச் வந்து அவர் ஃபுல் ஹைட்டுக்கு நம்ம சீலிங் ஹைட்டுக்கு ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஓப்பன் கிச்சனில் இந்த ஒயிட் காம்பினேஷனுக்கு பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு பெட்டராக ஒயிட் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக லாஃப்ட்டில் ஒயிட்டில் நம்ம ஷீட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு கஸ்டமரோட நீடுக்கு தகுந்த மாதிரி 2 வார்ட்ரூஃப் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் உள்ள ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மார்பிள் கிளாஸில் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் எப்போயுமே புதுசு மாதிரி அப்படியே இருக்கும், எந்த ஒரு ஃபேடோ எதுவுமே ஆகாது. க்ளோஸ் பண்ணி கொடுத்து இங்கே ஆல்ரெடி கடப்பாக்கள் அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க, நம்ம ஜஸ்ட் க்ளோசிங் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க சார், கஸ்டமர்ஸ் கிட்ட கண்டிப்பாக எங்களை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸ் உங்கள் வீட்டுக்கும் பண்ணணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி ஆர்ச் கேட் பக்கத்தில் நியர்பை நம்ம ஒரு சைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைட்டில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. என் பேர் ராஜேந்திரன். நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பையன் வந்து A1 இன்டீரியர்ஸில் வந்து எல்லாம் சைட்டில் வந்து இப்போ இதில் ஆன்லைனில் பார்த்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இதில் வந்து ஒர்க் ஆரம்பித்தாங்க. ஒர்க் ஆரம்பித்து ஃபோன்லேயே வந்து சொல்லும்போது இவங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கலர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இது பண்ணாமல் அப்புறம் கார்பெண்டர்லாம் வந்தாங்க. வந்து அந்த டைமுக்கு என்ன டைம் சொன்னாங்களோ அந்த டைமுக்கு பக்காவாக முடிச்சு கொடுத்தாங்க. ஒர்க்கில் எதுவும் ஃபால்ட் இல்லை, நல்லா நீட்டாக பண்ணாங்க. ஸோ யூஎஸ் ஹாலில் என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் ப்ளசன்ட் ஒர்க்கில் வந்து சிம்பிளாக நம்ம ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்ட்ராப் ஃபுல்லாக ஃப்ளூட்டட் பேனலில் டிசைன்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து அந்த பில்லர் டிசைனில் ஸ்பாட்லைட் டிசைன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்க்கு 2 ஃப்ளோட்டிங் பாக்ஸும் அதுக்கு கீழே ரிமோட் ஆக்சபிள் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதோட கண்டினியூவாக அட்டாச்சாக நம்ம ஹாலில் பூஜா யூனிட்டும் சேர்த்து நம்ம மெட்டீரியலே ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் டிசைன் பார்த்திங்கன்னா பெல்காடியில் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்க அந்த செல்ஃப் கடப்பாக்கல்ல கிரானைட் கல்லில் போட்டிருக்காங்க. நம்ம க்ளோசிங் மட்டும் இதில் பண்ணி பாக்ஸ் அடிச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஆடானா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு கீழே படையில் வைக்கிற மாதிரி ஒரு ட்ரா இது கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே நீங்கள் பார்க்கலாம் ஸ்பாட்லைட் லைட் செட்டப்ஸோட கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே கண்டினியூவாக ஸ்டோரேஜ் யூனிட் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் அடித்து இல்லை ரேக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலில் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வால் பேனலிங் பண்ணி ஸோ பர்குலா டிசைன்ஸில் ஒரு ஷோகேஸ் டிசைன் மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரியும் கிச்சனையும் டைனிங் ஹாலையும் பிரிக்கிற மாதிரி இந்த ஹாலில் செட் பண்ணி நம்ம கஸ்டமர் நீடுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே இதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ டிசைனும் ஆச்சு, அதே மாதிரி கீழே ஒரு ஸ்டோரேஜுக்கும் நம்ம ஸ்பேஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம மெட்டீரியல் யூபிவிசி மெட்டீரியலில் டார்க் பேனலில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் டிசைன். ஸோ அப்படியே இந்த டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா மேலே லாஃப்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாகவே பாக்ஸ் அடித்து நம்ம க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து லாஃப்ட் ரொம்பவும் ஹைட்டு 4 ஃபீட் கிட்ட இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே ஹேண்டில் கொடுத்துட்டு நம்ம க்ராஸ் ஹேண்டில் கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் வந்து இது ஓப்பன் கிச்சன். இந்த ஓப்பன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் ஆர்ச் வந்து அவர் ஃபுல் ஹைட்டுக்கு நம்ம சீலிங் ஹைட்டுக்கு ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு, ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூவாக ஒரு பாக்ஸும் இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஹேங்கிங் லைட் வந்து இந்த பிளாக் கலர் கொடுத்தது வந்து ரொம்பவும் இந்த ஒயிட் கலர் நம்ம ஃபுல்லாக பண்ணதுக்கு ரொம்பவும் ஆப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்கவும். ஸோ ஒரு ஓப்பன் கிச்சனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வென்டிலேஷனோட ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒரு கிச்சனுக்கு ரொம்பவும் தேவை வந்து ரொம்ப ஒரு வெளிச்சமும் வென்டிலேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஓப்பன் கிச்சனில் இந்த ஒயிட் காம்பினேஷனுக்கு பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு பெட்டராக ஒயிட் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம யூபிவிசி மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருவோம். வால் பாக்ஸ்லேருந்து
கீழே பாட்டம்லேருந்து க்ளோஸ் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் ஒரு செல்ஃப் ஸ்டோரேஜ் பாக்ஸும் கீழே வந்து ஃபோல்டபுள் டேபிளும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இங்கே கிச்சனில் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் வந்து தனியாக இங்கே டைனிங் மாதிரி யூஸ் பண்ணுறது வைக்கிறதுக்கு எல்லாம் திங்ஸ் வைக்கிறக்கும். ஸோ அதுக்கு கீழே நம்ம ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம மெட்டீரியலில் ரேக்ஸ் அடித்து பாக்ஸ் அடித்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த கிச்சனில் இங்கே நம்ம பண்ணுது. ஸோ பார்க்கவும் இந்த ஒயிட் கலர் வந்து ரொம்பவும் ஆப்டாக நீட்டாக ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறக்கு. ஸோ வென்டிலேஷனும் நல்லா இருக்குது இந்த கிச்சன். ஸோ வியூவர்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாங்க. மேலே ஃபுல்லாக லாஃப்ட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த லேண்ட்கேஸ் வாலில் வந்து வார்ட்ரோப்ஸ் எப்படி பண்ணலான்னா டபுள், அதாவது இங்கே வந்து ட்ரிபிள் வார்ட்ரோப்ஸ் நம்ம வந்து சைஸ் பண்ணலாம் வேரியண்ட்டாக. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நீடுக்கு தகுந்த மாதிரி 2 வார்ட்ரோப் கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் உள்ள ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து க்ளோசிங் பண்ணிவிட்டு விண்டோக்கு கீழே வரனால அங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி இங்கே உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே டேபிள் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த ரூமில் பண்ணது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மார்பிள் கிளாஸியில் பண்ணியிருக்கோம். மார்பிள் கிளாஸி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவும் கிளாஸியாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த மெட்டீரியல் ஸ்க்ராச்சஸ் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இன்கேஸ் இதில் ஒரு ஆயிலோ டஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் படிஞ்சதுன்னா நீங்கள் துடைக்கிறது உட்டு மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு சோப் ஆயிலோ இதை வச்சு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். மெட்டீரியல் எப்போயுமே புதுசு மாதிரி அப்படியே இருக்கும், எந்த ஒரு ஃபேடோ எதுவுமே ஆகாது. ஸோ இதுதான் இந்த மெட்டீரியலோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதுதான் இந்த ரூமில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ரூம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு சேம் அதே அந்த ரூமில் பண்ண அதே காம்பினேஷன் தான். லாஃப்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்து இங்கே ஆல்ரெடி கடப்பாக்கள் அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க, நம்ம ஜஸ்ட் க்ளோசிங் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த ரூமில் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்ஸ்டாரில் இருக்கிற அடுத்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக லாஃப்ட்டில் ஒயிட்டில் நம்ம ஷீட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ அப்படியே அந்த லாஃப்ட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாட்ரோப் செல்ஃப் இருக்குது, நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது, கடப்பாக்கள் ஆல்ரெடி இருக்குது. கீழே ஒரு ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஸோ கீழே இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜுக்கும் இதுக்காகவும் நம்ம ஃபுல்லாகவே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி உள்ள கடப்பாக்கள் இருக்குது, நம்ம க்ளோசிங் மட்டும்தான் இதில் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் இந்த ரூமில் பண்ணுது. ஸோ வியூவர்ஸ், நம்ம கஸ்டமர்கிட்டே ஃபீட்பேக் கேட்கலாம். ராஜேந்திரன் சார் நம்ம கூட இருக்கார். ஸோ அவர்கிட்டயே நம்ம கேட்போம். சார், இந்த வீடு வந்து முடிச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு 6 months ஆச்சு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது இஷ்யூஸ் இருக்கா? எப்படி இருக்குங்க யூஸ் பண்ணுறக்கெல்லாம்? யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபைனாக இருக்குது. சரிங்க சார். இந்த மாதிரி எல்லாம் துடைக்கிறது, மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்குது, எல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ இது நம்ம பண்ணும்போது வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண ஒர்க்கோட நேச்சர், கார்பெண்டர்ஸ் எல்லாமே ஓகே தானேங்க? எல்லாமே எல்லாம் திருப்தியாக இருந்துச்சு? நல்ல திருப்தியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க சார் கஸ்டமர்ஸ் கிட்ட. கண்டிப்பாக எங்களை ரெஃபர் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸ் உங்கள் வீட்டுக்கும் பண்ணணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த சைட்டு பார்த்திங்கன்னா நெய்வேலியில் இருக்குது. ஸோ நம்ம நெய்வேலி மட்டும் இல்லை, நெய்வேலி அரௌண்டிங் இருக்கிற கடலூர், சிதம்பரம், அதே மாதிரி விருதாச்சலம், பாண்டிச்சேரி, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நான் தான் அதோட ஏரியா மேனேஜர். ஸோ நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணிட்டு என்கொயரி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தராக எனி என்கொயரிஸ் எது இருந்தாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.